Taste the Daily. மற்றும் ஒரு அண்மை செய்தி. நாமக்கல்லில் ஸ்டாலின் அரசை கண்டித்து முன்னாள் அமைச்சர் தங்கமணி தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. அதன் விவரங்களை வழங்குவதற்காக நம்ம தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். போராட்டம் குறித்த விவரங்கள். வணக்கம் செய்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தமிழகம் முழுவதும் அண்ணா பல்கலைக்கழகத்திலே நடைபெற்ற பாலியல் வன்கொடுமை சம்பந்தப்பட்ட திமுக நிர்வாகியோடு உள்ள அனைவரையும் கைது செய்ய வேண்டும், சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும், அவர்களுக்கு தேவையான நீதி கிடைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இன்றைக்கு தமிழகம் முழுவதும் போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டம் குறிப்பாக பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அநீதிகள், பாலியல் வன்முறைகள், பாலியல் வன்கொடுமைகள், பாலியல் சீண்டல்கள் கட்டுப்படுத்த தவறியிருக்கக்கூடிய ஸ்டாலினின் திமுக அரசை கண்டித்துத்தான் இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. நாமக்கல் மாவட்ட அதிமுக சார்பில் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பேருந்து நிலையம் அருகே அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளரும் நாமக்கல் மாவட்ட கழக செயலாளருமான தங்கமணி அவர்கள் தலைமையிலே 1000க்கும் மேற்பட்டோர் திரண்டு போராட்டத்திலே ஈடுபட்டு வருகிறார்கள். போராட்டத்திற்கு வரக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்களை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகளை போராட்டத்திற்கு வர முடியாத அளவிற்கு காவல்துறையினர் தொடர்ந்து தமிழகத்தினுடைய அனைத்து மாவட்டங்களிலும் நெருக்கடி கொடுத்து வருகிறார்கள். வரக்கூடியவர்களை கைது செய்யக்கூடிய அத்துமீறலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஓட்டை உடசல் பேருந்துகளை வைத்து அதிமுக தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் கைது செய்து கொண்டிருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் கண்டு அஞ்சாத அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் தற்போது தமிழகம் முழுவதுமாக இந்த போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறார்கள். நாமக்கல் மாவட்டத்திலே அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் தங்கமணி அவர்கள் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த பிரம்மாண்டமான போராட்டத்திலே முன்னாள் அமைச்சர் சரோஜா உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றிருக்கிறார்கள். தொடர்ந்து திமுக அரசுக்கும் ஸ்டாலினுடைய அரசுக்கும் காவல்துறையை கண்டித்தும் திமுக நிர்வாகிகளை கைது செய்யாமல் முழுமையாக விசாரணை நடத்தாமல் இருக்கக்கூடிய இந்த ஏவல்துறையை கண்டித்து தொடர்ந்து அவர்கள் முழக்கங்களை எழுப்பி வருகிறார்கள். கண்டன முழக்கங்கள் தொடர்ந்து எழுப்பப்பட்டு வருகிறது. தொடர்ந்து அந்த பகுதி முழுவதுமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று ஸ்டாலின் அரசுக்கு எதிராக பதாதைகளையும் அதே போன்று யார் அந்த சார் என்கிற வாசங்களுடைய பதாதைகளை வைத்துக் கொண்டு இந்த போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார். பாதிக்கப்பட்ட மாணவிக்கு பாதுகாப்பில்லை, பாதுகாப்பில்லை. விடியா திமுக ஆட்சியிலே பள்ளி கல்லூரி மாணவிகளுக்கு பாதுகாப்பில்லை, பணிக்கு செல்லும் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை. போதையில் தள்ளாடு தமிழ்நாடு, பாதையில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இதுவா ஆட்சி? எல்லாம் இதுவா ஆட்சி? கொள்ளை கொள்ளை எல்லாமே கொள்ளை, எங்கேயும் கொள்ளை. நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு. பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிராக குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது நடவடிக்கை எடு. மூழ்கடிக்காதே, மூழ்கடிக்காதே.